ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PriyaRaman's கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாப்கார்ன் சிக்கன். இது KFCயில் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். வீட்டில் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயராக வந்திருக்குன்னு. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியேவும். வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம போய் பார்க்கலாம். பாப்கார்ன் சிக்கனுக்கு நான் எலும்பு இல்லாமல் சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எம்டி பவுலில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊறட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும் சிக்கன். ஒரு எம்டி பிளேட்டில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 ஹவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ இதை இதில் இருக்கிற சிக்கனை மட்டும் எடுத்துடலாம். எடுத்து இந்த மாவில் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். எடுத்து போட்டுட்டு இப்போ இதை நல்ல மாவில் நல்லா பெரட்டி எடுத்துங்க. இப்போ பெரட்டி எடுத்துருக்கோம் இல்லையா சிக்கனை, அதை உள்ள தண்ணியில் போட்டுட்டு 1 செகண்ட் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ இதை எடுத்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு திரும்பி மாவில் போட்டுட்டு பெரட்டிக்கோங்க. நல்லா பெரட்டிக்கோங்க. நல்லா பெரட்டிட்டு திரும்பியும் மாவை இந்த மாதிரி உதறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அழகாக வந்திருக்கும். இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், லேயெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாப்கார்ன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல. கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல உள்ள சாஃப்டாகவும் இருந்துச்சு. நல்ல லேயராகவும் வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.